ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஆலிஸை அவளோட பாய் ஃப்ரெண்ட் டேவிட் அங்கே நம்ம ஹீரோ வில்லியமுக்கு பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் மெடிசன் வந்துட்டு வாங்குறதுக்காக தான் போயிருக்கா. பட் அவன் அங்கே பார்த்ததுமே அவளுக்கு அங்கே கை கால் எல்லாமே நடுங்க ஆரம்பிச்சிருது. அப்போ அவன் அப்படின்னா ஓகே, நீ வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறத வந்துட்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அவனை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ தன்னோட சேர்ந்து அவன் ஸ்டே பண்ண சொல்லியிருந்திருக்கான். அப்படி பண்ணால் தான் நான் உனக்கு மெடிசன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கான். இந்த மெடிசன் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அவங்க சிஸ்டரை காப்பாற்றுறதுக்காக அவளுமே வேறு வழி இல்லாமல் அவன் கூட சேர்ந்து அப்போ இருந்து அந்த மெடிசனை வாங்கியிருந்திருக்கா. ஸோ இதெல்லாமே இப்போ நினச்சி பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கும்போது, இப்போ டேவிட் எவ்வளோ காசாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் பே பண்ணுறேன், நீ வந்துட்டு எனக்கு இந்த மெடிசனை கொடுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிகிட்ருக்க, இது என்னோட கஷ்டம், நானே வந்து பார்த்துக்கிறேன், நீ இதில் தலையிட வேணான்னு சொல்லும்போது அப்போ அங்கே ஓகே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அங்கேருந்து எந்திரிச்சு போகும்போது நம்ம ஹீரோயினை பின்னாடி அப்படியே டச் பண்ணிட்டு யாருக்கு வந்துட்டு தேவையோ அவங்க தானே கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு இதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. அவனோட நினைப்பு என்னன்னா எப்படினாலும் கண்டிப்பாக அவன் நம்மக்கிட்ட வந்துருவான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினை அங்கே வந்து போகும்போது என் கூட நீ காரில் வான்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி ஏறிட்டு அவட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததுமே என்னால் இதெல்லாம் உன் கூட சேர்ந்து திரும்ப பண்ண முடியாது, நான் டேவிட்க்கு கண்டிப்பாக துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகி போயிடுது. பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு நல்லா யோசிச்சு பார்த்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு கார்லேருந்து வெளியே பிடிச்சவங்க தள்ளி விட்டான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவங்க சிஸ்டரோட சேர்ந்து அங்கே ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு பாவம் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா ரொம்ப முடியாமல் போய் அங்கே ரொம்பவே ஹார்ட்லாமே பெயினாக ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் அங்கே ரொம்ப தவிச்சு போயிடுறான். அந்த சைடில் தான் நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்து ப்ளீஸ் எப்படியாச்சும் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அங்கே கெஞ்சினதுமே அவனுமே அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அவங்க ஃப்ரெண்ட் ஆலம் தான் இருக்கான். அவன் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு உன் சிஸ்டர் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குமா, நீ எப்படியாச்சும் வந்துட்டு அந்த காஸ்ட்லியான மெடிசனை கொண்டு வந்தால் தான் காப்பாற்ற முடியும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆகிடுறான். இந்த மெடிசன் நம்ம ஹீரோட்ட தான் இருக்குது, ப்ளீஸ் என் சிஸ்டரை காப்பாற்று, எதுவும் பண்ண விட்டுறாது அப்படின்றத செட் அங்கே கெஞ்சும் போது அவன் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படின்னா ஓகே, நீ வந்து அதுக்கு வந்து என்ன விலையோ அதை கொடுத்தா தானே வந்து பண்ண முடியும், எல்லாமே இந்த உலகத்தில் ஃப்ரீயாக கிடச்சிடாதுல்ல அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு இவன் என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்குது. அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கே போய் ஸ்மோக் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்ட் வந்துடுறான். என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, அந்த பொண்ணை எதுக்காக நீ இப்படிலாம் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, நீ நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு மோசமானவ கிடையாது, மேரிக்கு நடந்ததுக்கும் அவளுக்கு எந்த சம்மந்தமே இல்லை, அவள் உண்மையை தான் எழுதுனான்னு சொன்னதும் என்ன பேசிகிட்ருக்க, மேரியோட அம்மா அப்பா வந்துட்டு ஃப்ராடு பண்ணி மெடிசன் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க மேலே பழிய போட்டு அவள் எழுதி வச்சதுனால தானே ஊர் எல்லாமே ரொம்ப மோசமாக பேசி அவங்கள வந்துட்டு இப்படி சாகிற நிலைமைக்கு ஆளாயிருச்சு, நான் கண்டிப்பாக அதுக்கான ரிவெஞ்ச் இவளை எடுக்காம மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுச்சுக்கான். பிறகு நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்து அவங்க சிஸ்டரோட ஃபோட்டோவை காமிச்சிட்டு பார்த்தேன் உங்கள் சிஸ்டர் மேரேஜ் ஆன பொண்ணு, ஆனால் தண்ணியை போட்டுட்டு எல்லோரும் கூட சேர்ந்து ஆட்டம் போட்டுச்சுக்கா, நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், நான் இதை வந்து பப்ளிக் வந்துட்டு எழுதி ரிலீஸ் பண்ணேன்னா ஓ மானமே கப்பலேறி போயிரும்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டிச்சேக்கா. ஸோ இவனுக்கு அதை பற்றி எந்த ஒரு வந்து பெரிய ஆட்சேபனையுமே இல்லை, கூலாக எம்பாட்டு இருக்கோமே ஹீரோயின், நான் உன்னை ஒரு வழி பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு போகும்போது வேமா பிடிச்ச அவளை அங்கே வந்துட்டு தள்ளிட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்னையை மீறி இந்த ஊருக்குள்ள எல்லாமே நீ நினைக்கிற மாதிரி நடக்கும் நீ நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி வேமா இழுத்துட்டு போகிறான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்து பாஸ் இப்படி டேவிட் வராருன்னு சொன்னதுமே வாஷ்ரூம்குள்ளே வேமா கூட்டிகிட்டு போனதுமே அப்போ டேவிட் அங்கே வாஷ்ரூமை ஓப்பன் பண்ணது உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். அப்போங்க நம்ம ஹீரோயின் அவன் அப்படியே நோட்டீஸ் பண்ணதுமே அவள் ஒயிட் ட்ரெஸ்ஸை பார்த்ததும் அவன் அப்படியே வந்துட்டு ஷவர் அடிக்க ஆரம்பித்ததும் ஹீரோயின் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்தும்போது என்ன ஃபீமேல் சவுண்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் ஓப்பன் பண்ணா ஹீரோயினை வந்துட்டு விடாமல் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. பட் உள்ளே இருக்கிறது ஹீரோயின் தான் சொல்லிட்டு தெரியலை. அவன் எங்கள் சாரி கேட்டுட்டு சரி ஓகே நீ எவ்வளோ காசு வேணாலும் சொல்லி நான் வந்துட்டு உனக்கு மெடிசனுக்கு வந்து பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது இன்னுமே வெளியே வந்து ரிலீஸ் ஆகி அப்ரூவல் ஆகலை, நீ இதை வாங்கி கொடுத்து அதனால் அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோமே அதுக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறணும், என்ன ஓகேவான்னு சொல்லிட்டாங்க. கேட்டதுமே அவனுக்கு கொஞ்சம் டராகிருது, நம்ம ஏதாச்சும் பிரச்சனையில் போய் மாட்டிக்குவோமான்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு இது வேணான்னு சொல்லிட்டு அங்கே வந்து போனதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிருது. இவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். பட் இந்த ஒரு சின்ன விஷயத்தை அவன் சொல்லி மிரட்டினதுமே வேணான்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிட்டானே அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக ஆரம்பிச்சிருது. அப்போங்க நம்ம ஹீரோவை பார்த்தா இதுக்கு ஒரே வழி என்னன்னா பேசாமல் நீ என்ன வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கணும், அதை தவிர வேறு வழியே கிடையாது, உனக்கு
உனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நான் தரேன், சீக்ரெட் லவராக இருன்னு சொல்லிட்டு கேட்டதுமே கோவப்பட்டு கன்னத்தில் சேர்ந்து அரைஞ்சிடுறா. ஒன்றை மாதிரி கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லை, எதுக்காக நீ இப்படி என்னை பாடாப்படுத்துறேன்னு சொன்னதும் அவன் கோவமாயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு இழுத்துட்டு வந்துட்டு மேரியோட இந்த நிலைமைக்கு காரணம் நீ தான், அவள் படுத்த படுக்கையே கிடக்க, அவங்க பேரண்ட்ஸை பற்றி தப்பாக எழுதி வச்சு அவங்க செத்து பண்ணதுக்கு நீ தானே காரணம், அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னதும் நான் ஒன்றும் தப்பாலாம் எழுத கிடையாது, அவங்க உண்மையிலே வந்து ஃபேக்காக மெடிசன் தயாரித்து எத்தனையோ பேர் சாவுக்கு காரணமாக இருந்தாங்க, நான் உண்மையை தான் எழுதுனேன், அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டு அதுக்கு நான் என்ன பொறுப்பாக முடியும்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே அவங்க எவ்வளோ தூரத்துக்கு என்ன கஷ்டப்பட்டு வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க தெரியுமா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் நீ இப்போ கோவப்படுறதுனால நான் ஒன்றும் வந்துட்டு உன்கிட்ட பயப்பட போகிறது கிடையாது, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. அப்போ அவன் நான் வந்து சொல்கிறது எல்லாமே கேட்டு நீ நடந்தேன்னா உனக்கு வந்துட்டு மெடிசன் கிடைக்கும், இல்லைனா வந்துட்டு உன் நிலைமையை வேறு மாதிரி ஆயிருன்னு சொல்லிட்டு மாட்டிட்டுருக்கான். ஒன்றும் தேவை கிடையாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறப்ப அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்தது, சிஸ்டரோட நிலைமை ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்குது, அவளை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் இப்படி என்ன சொல்கிற, நான் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் அவளுக்கு அது பிடிக்காமல் இருக்குதுன்றது நல்லாவே தெரியுது. ஸோ வேகமாக எந்திரிச்சுக்கிறான், உன்னை யாரும் இங்கே ஃபோர்ஸ் பண்ண கிடையாது, பிடிக்கலன்னா நீ போ அப்படின்றத சொல்கிறான். பட் அவளுக்கு அந்த மெடிசன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதனால் வேமா என் மேலே ஏறி உட்காந்து கிஸ் பண்ணிவிட்டு நீ என்ன சொல்கிறையோ நான் அதெல்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், ப்ளீஸ் எனக்கு வந்து மெடிசன் கொடுன்னு சொல்லும்போது அங்கே அவனுமே பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அசிஸ்டண்ட்டை விட்டு ஒரே ஒரு மெடிசன் கொடுக்க சொன்னதுமே என்ன வேலை பண்ணிகிட்ருக்க, ஒன்று தான் கொடுக்குறேன்னு சொன்னதும் நீ ஒரு நாள் நைட் தானே ஸ்டே பண்ணியிருக்க, அப்போ ஒன்று தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுத்தி பேசிகிட்டு இருக்கான். அவளை எதுவும் பேசலை, ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு வேமா அதை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அங்கே பிறகு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துடுது, இப்படி மேரிக்கு முழிப்பு வந்துருச்சுன்னு வேகமாக விழுந்தடிச்சாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி விடுறான். அப்போ அங்கே டாக்டர் சொல்கிறாங்க அவள் ரொம்ப நாளாக படுத்த படுக்கையாக இருந்தா இல்லையா, அதனால் அவளுக்கு கால் வந்து கொஞ்ச நாள் நடக்க முடியாமல் இருக்கும், நம்ம நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணனா சரியாயிருன்னு சொன்னதும் உடனே அவள் என்னை வந்துட்டு இப்படி நான் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு விட்டுற மாட்டேங்களேன்னு சொன்னதும் நான் எப்படி உன்னை போய் விடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் பாசமாக பேசிகிட்டு இருக்கான். அப்போ கழுத்தில் பார்த்தா அங்கே வந்துட்டு அந்த லவ் பைட் இருக்கிறத பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு, என்ன இந்த 3 இயர்ஸில் நான் வந்து இப்படி இருக்கப்ப நீங்கள் என்னை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் ஒரு பொண்ணு கூட சேர்ந்து வந்து இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே உன்னை தவிர நான் யாரையுமே நினச்சி கூட பார்க்க மாட்டேன்னு அவன் சொல்கிறான். அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்குமே அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டதுமே ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருது, நான் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டு. பிறகு இங்கே நம்ம டேவிட் நம்ம ஹீரோயினை வந்து மீட் பண்ணிவிட்டு எதுக்காக நீ வந்துட்டு என்னை இக்னோர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோயின் உனக்கு எனக்கு இதுக்கப்புறம் ஒத்து வராது, நீ பேசாமல் வந்துட்டு உன்னோட வேலையை பார்த்துட்டு போ, நம்ம 2 பேருமே ஒன்றும் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டும் கூட கிடையாதுன்னு சொல்லதும் அவன் ரொம்ப கோவமாயிட்டு நீ எப்படி என்னை விட்டுட்டு போன்னு சொல்லிட்டு மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பித்ததுமே கோவப்பட்டு அவள் வந்து கீழே பார்த்து கிக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். பிறகு அந்த நானி வந்து அந்த மீறிட்ட 3 இயர்ஸில் அவன் வந்து ஒரே ஒரு பொண்ணு கூட தான் சேர்ந்து இருந்திருக்கான், அது வேறு யாரும் கிடையாது, அது ஆலிஸ் தான், அவள் யாருன்னா உன்னோட அம்மா அப்பாவோட சாவுக்கு அவள் தான் காரணம் அப்படின்றத சொன்னதோ அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே கோவமாகி போயிடுறா. நான் வந்துட்டு இவளை சும்மா மட்டும் விட மாட்டேன், இவளை ஒரு வழி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த லேடி நீ உண்மைகள் எல்லாத்தையுமே எப்படியாச்சும் வந்து அப்படியே மறைச்சிருதா தான் நல்லது, வெளியே எதுவுமே வரக்கூடாது அப்படின்றத சொன்னதும் கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்கா. பிறகு இங்கே ஒரு குண்டனை காமிக்கிறாங்க, அவனுக்கு வந்து நிறைய விஷயங்கள் உண்மைகள் தெரியும் போல். ஸோ நம்ம ஹீரோயின் அவனை போய் மீட் பண்ணி அவன்கிட்ட இந்த எல்லா உண்மைகளையுமே தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணிவிட்டு அங்கே பேச ட்ரை பண்ணா. அவன் பார்த்தா ட்ரிங்க்ஸாக நிறைய ஊற்றி கொடுக்குறான், அதில் ஃபுல்லாமே வந்து ட்ரக்கை கலந்து விட்டுருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட்டாக ஃபீல் ஆக ஆரம்பித்ததுமே அவன் இங்கே கேமரா வந்து ஆன் பண்ண சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினை போய் இங்கே கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் கோவம் ஆகிட்டாங்க, பாட்டில் தலையில் தூக்கி போட்டு ஒரு அடி விட்டுறா. அதில் அவனுக்கு பயங்கரமாக அடிப்பட்டு போயிடுது, எஸ்கேப் ஆகி வெளியே ஓடி வந்தாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த டாக்டர் தான் இருக்கான், அவனை பிடிச்சிட்டு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டுருக்கா. அப்போ அவன் அந்த உடனே பார்த்ததுமே என்ன வேலை பண்ணிகிட்ருக்கா, உன் பொண்டாட்டிக்கு அவன் ஃபோன் பண்ணி சொல்லணுமான்னு சொல்லிட்டு மிரட்டினதும் ஐயோ சாரின்னு சொல்லிட்டு அவன் பயந்து ஓடி போயிடுறான். பிறகு இவன் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணாலுமே ஃபோன் எடுக்க மாட்டான். ஸோ இதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அவனோட அசிஸ்டண்ட்டுக்கு அனுப்பி விட்டதுமே அதை கொண்டு போய் அங்கே நம்ம ஹீரோட்ட காமிச்சதுமே அவ்வளோதான் அவனுக்கு டென்ஷனே போயிடுது. உடனே அவளை மீட் பண்ணுறதுக்காக வந்ததும் அங்கே அவள் உள்ளே வந்ததுமே என்ன நீ வந்துட்டியா அப்படின்றத சொல்லிட்டு அவனை அவள் பாட்டு அங்கே பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதும் 2 பேருமே ரெவென்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பிறகு இவனை பார்த்தா டேவிட்டை கால் பண்ணி வர சொல்லியிருக்கான். என்னாச்சு எதுக்காக என்ன கூப்பிட்டேன்னு சொன்னதும் இங்கே பாரு அது என்னோட காரு, என் காரில் வந்து என்ன நடக்குது பாருன்னு சொன்னதும் அவங்க உள்ளே போய் வந்துட்டு பார்த்துட்டு யார் வந்துட்டு உள்ளே வேலை பண்ணிட்டு இருக்குது அப்படின்னா வந்துட்டு அவனுக்கே துரோகம் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு டாக்டருக்கு ஏதோ வந்துட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் துரோகம் பண்ணுறாங்கன்ற மாதிரி இவன் மனசில் நினச்சிப்பு இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து என்னப்பா உன் ஆள் வந்து நிற்கிறான், கதவை ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு வேணுக்குனே
ஹீரோயினை இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசிட்டு கதவை ஓப்பன் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறான். இப்போ ஹீரோயின் நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு வேகமாக பிடிச்ச அவனை கிஸ் பண்ணதுமே இவன் கதவை வந்து லாக் பண்ணிடுறான். இப்போ நீங்கள் வெளியே வரலன்னு வச்சுக்கோமே உங்களை நான் ஒரு வழி பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டவங்க வந்துட்டு அவன் கத்துனதும் நம்ம ஹீரோ பார்த்தாங்க கண்ணாடி கதவை வந்து இறக்கி விட்டதுமே அவன் அவ்வளோதான் ஹீரோ பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். திரும்ப அவன் பார்த்து அவ கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். பிறகு நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி மரியாதை அவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு இல்லைன்னா நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு திட்டினதுமே அவன் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு இப்படி வந்து அடிபட்டுருக்கவா ஹாஸ்பிட்டலில் இருக்கா நீ போய் பார்க்கலையான்னு சொன்னதும் அவன் விழுந்தடிச்சு உடனே அங்கே வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக போகிறான். பார்த்தா ஹீரோயின் ஆல்ரெடி அங்கே தான் இருக்கா. உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது கழுத்தில் பார்த்தா லவ் பைட் இருக்கு. அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு என்ன வேலை நீ பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டதும் உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது நீ தான் என்னை வந்துட்டு மீட் பண்ண வேணாம் நான் சொல்லிட்டேன் இல்லை அப்புறையே நீ வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போதே நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே பொக்கேலாம் அவளுக்காக கொண்டு வந்ததுமே அங்கே அதை பார்த்துட்டு அவன் இன்னுமே டென்ஷனாகி போயிடுறான். நல்லா யோசிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் உள்ளே வந்துட்டு ஒரு பொண்ணு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா இல்லையா அப்போ இதுதான் சொல்லிட்டு அவள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு என் கேர்ள் ஃப்ரெண்டோட சேர்ந்து நீ ஒன்னாவாடா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கே கோவப்படும் போது யார் கேர்ள் ஃப்ரெண்ட் எதுக்காக நீ இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்க என்னோட லைஃப்பை நீ வந்துட்டு ஸ்டாப் பண்ணி பார்க்கணும்னு நீ வந்து முயற்சி பண்ணாதன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேறு அவன் கூட பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. உனக்கு எனக்கு எந்த சவகாசமே கிடையாது நீ என்னோட லைஃப்பில் தேவையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு அங்கே பயங்கரமாக திட்டி விட்டுறான். அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். பிறகு வேணுக்குனே ஹீரோயின் பக்கத்தில் அவன் க்ளோஸாக வந்துட்டு டீஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஹீரோயின் பார்த்தா அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறா. அப்போ அங்கே கால் வந்துடுது இப்படி மாரி வந்துட்டு கையை வந்து சுட்டுக்கிட்டான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். இங்கே மாரி வந்து பார்த்தா வேணுக்குனே தான் அந்த வேலை பண்ணியிருக்கா. அந்த மெய்ட் சொல்கிறாங்க நீ இப்போ பண்ணது நல்லது தான் இதே மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணி அவனை உன் கைக்குள்ளே வச்சுக்க ட்ரை பண்ணிக்கோ இல்லைன்னு வச்சுக்கோமே பெரிய பிரச்சனை ஆயிரும் அவன் உங்கள் கையை விட்டு போயிடக்கூடாது. ரெண்டாவது உன்னோட அம்மா அப்பா பற்றின உண்மைகளை எப்பயுமே வெளியே வரக்கூடாது அதுக்கு நீ தான் வந்துட்டு எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்துட்டு நல்லா வந்து ஐடியா கொடுத்துட்ருக்காங்க. எப்படி இதாச்சுன்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறப்ப ஏன்னா உங்கள் மேலே லேடிஸ் வந்து பர்ஃப்யூம் ஸ்மெல் அடிக்குதுன்னு சொன்னதும் அப்போ அவன் நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக வேமா அங்கே போயிட்டுருக்கான். பிறகு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் அவனுக்கு அங்கே வந்துட்டு கால் பண்ணிகிட்ருக்கா மெடிசன் கேட்டு இங்கே பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் அங்கே வந்துட்டு ஃபோன் வந்துட்டு அவள் தான் வந்து வச்சிட்ருக்கா. ஹீரோ வரதை பார்த்துட்டு ஏதோ ஒரு ஃபோனுன்னு சொன்னதுமே அதை வேமா அவன் கட் பண்ணி விட்டுறான். எல்லாம் அவளோட வேலை தான் வேணுக்குனே கால் பண்ணிவிட்டு வேணும்னு இப்படி பண்ணியிருக்கா. அப்போ தான் அங்கே வந்துட்டு ஒரு மெசேஜுமே நம்ம ஹீரோயினுக்கு வர சொல்லி அங்கே அனுப்பி விட்ருக்காங்க மெடிசன் வாங்குறதுக்காக. நம்ம ஹீரோயின் பாவம் அதை நம்பி அங்கே போனதுமே அந்த மேரி உடனே அங்கே ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறா. என்ன இவங்க வந்திருக்கா இவ கூட உங்களுக்கு என்ன வந்துட்டு பேச்சு இருக்குது இவதான் எங்கள் அப்பா அம்மாவை கொலை பண்ணதுக்கு காரணம்னு சொன்னதுமே ஹீரோ கோமாயிட்டு எதுக்காக நீங்கள் வந்தேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் தானே வர சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அவன் மெசேஜ் காமிச்சதும் நான்லாம் அப்படி ஒன்றும் வர சொல்ல கிடையாது நீயா போய் சொல்லாத அப்படின்றத அவன் சொல்கிறான். பார்த்தா இவ தான் தெரியாமல் மெசேஜ் பண்ணி விட்டு இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கா. அப்போ அவள் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் சிஸ்டருக்கு மெடிசன் கொடுக்கக்கூடாது அவள் வந்துட்டு எப்படி போனால் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோவுமே அவளை பிடிச்சி வெளியே தள்ளுங்க அப்படின்றத சொல்லிடுறான். ஹீரோயினை பிடிச்சி அங்கே அசிஸ்டன்ட் வெளியே இழுத்துட்டு போனதும் இவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு என்ன நீங்கள் விட்டுற மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பக்கத்தில் க்ளோஸ் ஆனதும் இவனுக்கு ஆனால் வந்துட்டு பக்கத்தில் க்ளோஸ் ஆகிட்டு கிஸ் எல்லாம் பண்ண பிடிக்கல. ஒரு கேர் டேக்கர் மாதிரி தான் அங்கே வந்து பார்த்துட்ருக்கான். உன்னோட பேரண்ட்ஸ்க்காக உன்னை நல்லபடியாக நான் பார்த்துக்கவேன்னு சொல்கிறான். இங்கே அசிஸ்டன்ட் வந்து பிடிச்சி வெளியே தள்ளும் போது ஹீரோயின் நீங்கள் இப்படிலாம் ஏன் பண்ணிகிட்ருக்கீங்க என் சிஸ்டர் காப்பாற்ற நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லும்போது ஏகப்பட்ட மெடிசன்லாம் அவன் எடுத்து கொடுத்துடுறான். ஹீரோ தான் கொடுக்க சொல்லியிருக்கான் சிஸ்டரை காப்பாற்றுறதுக்காக. நெக்ஸ்ட் டே பார்த்தா லூயிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனோட சேர்ந்து அவங்க பப்பில் இருக்கும்போது ஏகப்பட்ட கேர்ள்ஸை வந்துட்டு அங்கே நிற்க வைக்கிறாங்க. அதில் நம்ம ஹீரோயினுமே ஒரு ஆள் தான். அங்கே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுறா. அப்போ அங்கே அவன் பார்த்தா சொல்கிறான் எனக்கு என்னமோ இதுக்குள்ளே ஏதோ ரிப்போர்ட்டர் இருக்க மாதிரி இருக்கே அப்படின்றத சொல்கிறப்ப அதை பார்த்துட்டு அந்த பர்சன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு எல்லாருமே ட்ரெஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி சர்ச் பண்ணுங்க அப்படின்றத சொல்லும்போது ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிடுறா. ஏன்னா அவள் தான் கேமரா வந்துட்டு அப்படியே வந்து மறைச்சு கொண்டு வந்திருக்கா. ஹீரோட்ட போய் அங்கே வந்து ஹெல்ப் கேட்டதுமே ஹீரோ பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வச்சுட்டு எப்படியே காப்பாற்றிடுறான். அவன்கிட்ட வந்துட்டு அப்படியே பேச்சு கொடுத்து அவன் வந்துட்டு என்னென்ன வந்துட்டு ஃப்ராடு வேலை பண்ணாலும் எல்லாமே வந்துட்டு அவன் சொல்ல ஆரம்பிச்சிடுறான். 3 பேர் அதனால் செத்து போயிட்டாங்கன்ற விஷயம் வரைக்குமே சொன்னதுமே அங்கே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பெரிய நியூஸ் ஆயிடுது. நாளைக்கு வந்து காலையில் எந்திரிக்கும் போது தெரியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா அது ரொம்ப பெரிய நியூஸ் ஆகி போயிடுது. ரொம்பவே வந்துட்டு நியூஸ் எல்லாமே வைரல் ஆனதுமே அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு அவளை கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுறான். ஹீரோயினையுமே அதே மாதிரி கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணுற அந்த பையன் அதை பார்த்துட்டு வேமா ஹீரோட்ட கால் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் அவங்க தூக்கிட்டு போயிட்டு என்ன வேலை பண்ணிட்ட நீ எவ்வளோ தைரியம் தான் நீ எனக்கு எதிராகவே வேலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவளை போர்ஸ் பண்ணி ட்ரிங்க்ஸை ட்ரக்கை ஊற்றி அங்கே வந்துட்டு அவளை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே கரெக்டாக பார்த்தா உள்ள கதவை ஓப்பன் பண்ணி ஒரு பர்சன் வர்றாங்க. வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோ தான். ஹீரோயின் அவன்
காப்பாற்றிட்டு எனக்கு சொந்தமான பொருளை வந்துட்டு யாராச்சும் டச் பண்ணால் என்ன வந்துட்டு நடக்குன்றது உனக்கு தெரிய வேணாமான்னு சொல்லிட்டு போட்டு அங்கே வந்துட்டு பயங்கரமாக அடி வெளுக்க சொன்னதுமே அவன் பயந்து போயிட்டு அங்கே சாரி சொல்கிறான். ஹீரோயின் பார்த்தா பயங்கரமாக உன்னை ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. இப்படி வந்துட்டு ட்ரக்கை கலந்து எனக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிடுது. போட்டு அடி செமையாக வெளுத்து விட்டுட்டு அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க வந்துட்டு தூக்கிட்டுமே போயிடுறான். அப்போ அங்கே டாக்டர் செக் பண்ணிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத நல்லா தான் இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது டாக்டர் வந்து நான் என்னப்பா உனக்கு ஏதாச்சும் லவ்வும் வந்துருச்சு அவன் மேலே இவ்வளோ தூரத்துக்கு அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கி அப்படின்றத சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். சரி சரி நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இந்த பாரு ரிப்போர்ட் எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு கொடுக்குறாரு. அந்த பொண்ணு அவளை பற்றி ஒன்றும் பொய்யால எதுவும் எழுதி வைக்கல, உண்மையிலே அவங்க பேரண்ட்ஸ் ஃபேக்கான வந்து மெடிசனை வந்து ரெடி பண்ணி வந்து விற்றுருக்காங்க. அதை தான் அந்த பொண்ணு வந்துட்டு வெளிக்கொண்டு வந்திருக்கு. அவங்களால எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். இந்த விஷயம் மேரிக்குமே தெரியும்னு சொன்னதும் அவ்வளோதான் அவனுக்கு டென்ஷன் ஆகி போயிடுது. வீட்டுக்கு போயிட்டு அங்கே மேரிட்ட உண்மை என்னமோ சொல்லுன்னு சொன்னால் அவள் சொல்ல மாட்டா, எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த குண்டனையுமே இப்போ அடித்து இழுத்துட்டு வந்துடுறாங்க. இது எல்லாம் உன்னோட வேலை தானே, அவளை இந்த மாதிரி பண்ண சொன்னதுன்னு சொன்னதும் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றத சொன்னதும் அந்த பர்சன் ப்ளீஸ் மேடம் ஏன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே கையை வந்துட்டு பிடிச்சி இழுக்கிறப்ப பிரேஸ்லெட் கீழே போய் விழுந்துருது. அதுக்குள்ளே பார்த்தா ஒரு பென்ட்ரைவ் வந்துட்டு மறைச்சி வச்சிருக்கா. அந்த பென்ட்ரைவை போட்டு பார்த்தா எல்லா உண்மைகளுமே வெளியே வந்துடுது. அதை பார்த்துட்டு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு மேரியை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறான். மரியாதையாக நீ இங்கேருந்து கிளம்பி போயிடு, உன் கால் சரியாகிற வரைக்கும் தான் உனக்கு டைம், உன்னோட பேரண்ட்ஸ் ஏதோ ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லி தான் நான் இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் நீ இவ்வளோ கேவலமான ஜென்மமா, நீ வந்துட்டு நடிச்சிட்டு இருந்திருக்க, மரியாதையை கிளம்புன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே அவள் பிளான் எல்லாமே சொதப்பி போயிடுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோ புக் எல்லாமே எடுத்துகிட்டு வர்றான். பட் அங்கே வந்துட்டு டாக்டரோட சேர்ந்து அவன் ரொம்ப ஹாப்பியாக சிரித்து பேசுகிறத பார்த்துட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே வைத்தறிச்சலாக ஆரம்பிச்சிருது. என்ன 2 பேரும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ரொம்ப தான் வந்துட்டு ஜெலஸ் ஆகாத, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் நீங்கள் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு சரி ஓகே நான் வந்துட்டு உங்களுக்கு இன்றைக்கி டின்னர் பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னதும் இவனுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். பெரிய ஹோட்டலுக்கு ஏதோ கூட்டிகிட்டு போகிறாளான்னு பார்த்தா அவளோட வீட்டுக்கு தான் அவங்க வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அங்கே வந்துட்டு படிக்கட்டு ஒழுங்கா ஏற முடியாமல் அவன் பாட்டு அங்கே ஸ்லிப்பாகி விழுக போயிடுறான். நம்ம ஹீரோயின் வேகமாக பிடிச்சி காப்பாற்றுறேன்ற பேரில் 2 பேருமே ஆக்சிடென்ட் அங்கே வந்துட்டு கிஸ் ஆகிடுது. நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமாயிட்டு திரும்ப அவளை அங்கே கிஸ் பண்ண ட்ரை பண்ணதுமே இவ வேகமாக விளைவிக்கிறா. நம்ம வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் கதை ஓப்பன் பண்ணி அவங்க சிஸ்டர் வந்துட்டு அம்மா இங்கே பாருங்க அக்கா வந்து பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகி போயிடுறான். இவங்க 2 பேர் வீட்டில் இல்லைன்னு நினச்சேனே என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. பொண்ணோட மெடிசன் எல்லாமே இவர் தான் கொடுத்து காப்பாற்றிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சதும் ரொம்பவே நல்லா கேர் பண்ணி இங்கே பார்த்துக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இதான் என்னோடய ரூமுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை காமிச்சு என்னோடய அப்பா வந்துட்டு உண்மையிலே ஒரு நல்ல வந்துட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட், உண்மையான மனுஷன், அவரை மாதிரியே நானுமே வந்துட்டு ஆகணும்னு நினச்சேன் அப்படின்றதெல்லாம் சொன்னதும் அவன் ரொம்பவே எமோஷ்னல் ஆகி போயிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். இதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ரொம்ப மோசமாக வந்துட்டு நடந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்லிட்டு நானுமே எங்கள் அப்பா மாதிரியே வந்துட்டு ஒரு நல்ல வந்துட்டு ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகும்போது அம்மா பிடிச்சி நம்ம ஹீரோயின் அவன் கிஸ் பண்ணதும் இந்த டைம் நம்ம ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க, பதிலுக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. பட் அப்போ கரெக்டாக வந்துட்டு அவங்க சிஸ்டருங்க வந்து கதை ஓப்பன் பண்ணிட்டு ஐயோ கடவுளே நான் எதுவுமே பார்க்கலப்பா, நான் வந்துட்டு உங்களுக்கு சாப்பிட்றதுக்காக தான் அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. திரும்ப கிஸ் பண்ண போனதும் ஐ திங்க் நம்ம சாப்பிட போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதாவ சொல்கிறா. அப்போங்க நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் உன்னோட லைஃப்பில் எந்த ஒரு கஷ்டமே இருக்காது, எப்பயுமே நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவளோட ஃபோர்ஹெட்டில் போய் கிஸ் பண்ணிவிட்டு நான் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த உறவை வந்து முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்கள் சிஸ்டருக்கு நீங்கள் மெடிசன் கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை உனக்கு நான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், இன்றைக்கி நைட்டு நீ வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீட்டில் காமிக்கிறாங்க அவங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு 2 இயர்ஸ்க்கு நீங்கள் சொன்ன மாதிரியே மெடிசன் எல்லாமே ஏற்பாடு பண்ணியாச்சு, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ணுற வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாமே வந்துட்டு இந்த மீறி அங்கே வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வைத்தறிச்சலாக ஆரம்பிச்சிருது. உடனே அவன்கிட்ட போய் அங்கே அழுது ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. நான் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டேன், இந்த மெடிசன் எல்லாத்தையுமே நான் வந்து பண்ண பாவத்துக்கு கைமாறா அந்த பொண்ணுக்கு நானே கொடுக்குறேன்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். அங்கே வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினை வர வச்சு அந்த மெடிசன் எல்லாமே வச்சுட்டு இந்த மெடிசன்லாம் வேணும்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணணும், நீ பாரில் போய் வந்துட்டு ஒர்க் பண்ணணும், நீ டெய்லி ஒர்க் பண்ணேன்னா உனக்கு ஒவ்வொன்று வந்துட்டு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது, இதை இந்த மாதிரி பண்ண சொன்னதே எல்லாம் உன்னோட ஆள் தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாகிடுது. சரி ஓகே நான் வந்துட்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்,
அவள் சொல்லிடுறா. அப்பங்க அவள் டேவிட்டுக்கு கால் பண்ணிட்டு அவள் இன்னைக்கு ஒர்க்குக்கு வரப்போறா, நீ வந்துட்டு நினச்சதை சாதிச்சிடலான்னு சொல்கிறா. அவனை பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் மாதிரியே ஒரு ஃபோட்டோ இருக்குது, அது அவங்க அம்மாவோட ஃபோட்டோ தான். அவங்க அம்மா மாதிரியே இருக்கிற பொண்ணுங்களாவே இவன் பார்த்து வந்துட்டு இப்படி லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பான் போல். நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை அடையாம மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே அந்த பப்புக்கு அங்கே கிளம்பி வர்றா. அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சு, இவன் ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு அங்கே கால் பண்ணி அங்கே நம்ம ஹீரோட்ட நீ என்ன மேரிட்ட சொல்லி நீ தான் மெடிசன் இப்படி கொடுக்க சொல்லியான்னு கேட்டதுமே ஆமாம் நான் தான் கொடுக்க சொன்னேன், உனக்கு என்ன ஹாப்பியான்னு சொல்லிட்டவன் கேட்குறான். ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறா. இவன் லவ் பண்ணுறேன்னு சொல்லலான்னு பார்க்குறான், அதுக்குள்ளே வந்துட்டு கட் பண்ணிடுறா. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டு அங்கே வந்துட்டு ட்ரிங்க் எல்லாமே பண்ணுறா. பட் அங்கே ரொம்ப வந்துட்டு பாடாப்படுத்துகிறாங்க, மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே எல்லாத்தையுமே அவங்க சிஸ்டருக்காக பொறுத்துக்கிறா. அங்கே வந்துட்டு ஃபைனலாக தான் மெடிசனை கொடுத்து விடுறாங்க. அப்போ அங்கே டேவிட் வந்துட்டு சரி ஓகே நீ வந்துட்டு என் கூட சேர்ந்து கிளம்பி வா, நான் சொல்கிறத கேளு, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்றத சொல்லிட்டு உன் ட்ரெஸ் ரொம்பவே வந்துட்டு மோசமாக இருக்குது, நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் ட்ரெஸ்ஸை வந்துட்டு கொடுத்துட்ருக்கான். ஹீரோயின் என் ட்ரெஸ்ஸை பாரு, ஜிப்பு வந்துட்டு மூட முடியலன்னு சொன்னதோ அவனுமே அங்கே வந்துட்டு மூடி ட்ரை பண்ணுறப்ப ஹீரோ அங்கே வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு வந்து பயங்கரமாக அவனை போட்டு அடிச்சிடுறான். என்ன வேலை பண்ணிட்டு இருக்கா அவளை, நீ என்ன மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு நீ எதுக்காக வந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சுற்றிட்டு இருக்க, அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிழிச்சதுமே கோவப்பட்டவ கணத்தில் அரைஞ்சிடுறா. அவன் சரியான வந்துட்டு ஒரு சைக்கோ, அவங்க அம்மா இதே ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு தான் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. அப்போ இருந்து இந்த மாதிரி பொண்ணுங்களை அவன் தேடிட்டு அம்மா மாதிரியே இருக்கிற பொண்ணுங்க தான் வேணும்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்கான். நீ இப்போ வரைக்குமே ஒன்றை வந்துட்டு பார்க்குற வரைக்கும் அவன் முழு பைத்தியமாக இருந்தான், இப்போ டோட்டலாகவே வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் போய் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்றத சொன்னதும் அவன் ரொம்ப பயந்து போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கலட்டி வேகமாக எரிஞ்சிடுறா. தன்னோட கோட்டை எல்லாமே கழட்டி கொடுத்ததுமே அவங்க கோட்டை போட்டுட்டு வேகமாக வந்து போகும்போது நீ இதுக்கப்புறம் இவ்வளோ திக்காக வந்து லிப்ஸ்டிக் போடாது, அது எனக்கு ரொம்ப சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சவங்க வந்துட்டு போர்ஸ் பண்ணி இங்கே கிஸ் பண்ணதுமே அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. மரியாதையோட இருந்துக்கோ, உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நீ யார் என்கிட்ட இருந்து விலகேறுன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிட்டுருக்கா. இவனை பார்த்தா அந்த ரெட் கலர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு முன்னாடியே தீய வச்சு கொளுத்தி விட்டுறான். அதை பார்த்துட்டு இவன் பைத்தியம் மாதிரி இங்கே கத்தி அழுக ஆரம்பிச்சுடுறான். வீட்டுக்கு போனதுமே அவ்வளோதான் அந்த மேரியை கழுத்தை பிடிச்சி அவன் வந்துட்டு நெரிச்சிட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ என்னென்ன வேலை பண்ணுறன்னு எனக்கு என்ன தெரியாதா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுருக்கான். எதுக்காக நீ இப்படி வேலை பண்ணேன்னு சொன்னதும் நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடித்ததுமே நீ பண்ணிட்டுருக்கிறதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்னதும் அவன் இன்னமே வந்துட்டு அவள் கோவமாயிட்டு நான் இவளை பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இவனை பார்த்தா அவங்க அம்மாவோட ட்ரெஸ் மாதிரியே வந்துட்டு பர்ஃபெக்டாக அங்கே வந்துட்டு ரெடி பண்ணணும் அப்படின்றத அவங்க அசிஸ்டண்ட்டாக சொல்கிறான். அம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக அந்த பொண்ணை நான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயின் பார்த்தா பாவம் அவங்க வாமிட்லாம் பண்ணிட்டு இருக்கா. அங்கே பப்ல அவனை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. இவனை பார்த்தா நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் எல்லாம் பணம் சம்பாதிக்கதான்னு சொன்னதுமே கோவமாயிட்டு அவன் அங்கே வந்துட்டு பிடிச்சி அங்கே அடித்து அந்த ஒயின் கிளாஸ் எல்லாத்தையுமே தள்ளி விட்டுறான். உனக்கு வந்துட்டு $1,00,000 கொடுக்குறேன், நீ மரியாதை இப்போ உன் ட்ரெஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிட்டு அங்கே வந்துட்டு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணதும் முதல் நீ ஸ்டாப் பண்ணு அப்படின்ற சொல்லும்போது உனக்கு இதான் நான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை கழட்ட ட்ரை பண்ணாலுமே ஹீரோ ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போயிடுறான். பிறகு அவள் பாவம் அங்கே வந்துட்டு டயர்டாகி போய் வெளியே வந்தா. அந்த பர்சன் பார்த்தா ஹீரோயினை போட்டு அடிச்சுட்டு இந்தா நீ இன்றைக்கி பண்ண வேலைக்கு இந்தா உனக்கு வந்துட்டு மெடிசன் அப்படின்ற சைட்டு அவங்க வந்துட்டு மெடிசனை தூக்கிட்டு போட்டு விட்டு போயிருக்கான். அப்போ அங்கே ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அப்போ அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு சரியான தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, அவள் அதிகமாக ட்ரிங்க் பண்ணியிருக்கா, அதனால தான் இவளுக்கு இந்த நிலைமையாக இருக்குது அப்படின்றத சொல்லும்போது பேக்கில் வந்துட்டு அந்த மெடிசன் இருக்கிறத பார்த்துட்டு புரிஞ்சுக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மெடிசன் கொடுக்குற பர்சனை அடித்து அங்கே வந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க. யார் இதை பண்ண சொல்கிறதுன்னு சொன்னதும் டெய்லியுமே அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட அவன் வந்துட்டு சொன்னதுமே அவ்வளோதான் அவனுக்கு உச்சிக்கு எரி போயிருது கோவம். இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே பேக்கில் வந்துட்டு எல்லாத்தையுமே திறந்து செக் பண்ணி பார்க்குறோம். ஐயோ கடவுளை மெடிசனை காணவேன்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக வந்துட்டு கெஞ்சிட்ருக்கா. ஹீரோவோட காலை பிடிச்சி ப்ளீஸ் நீ வந்துட்டு மெடிசன் கொடுத்துரு, என் சிஸ்டரை நான் காப்பாற்றணும்னு சொன்னதும் எதுக்காக நீ இப்படி பைத்திய மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்க, நான் ஆல்ரெடி வந்துட்டு அவளுக்கு மெடிசன்லாம் கொடுத்து விட்டுட்டேன், நீ மற்றவங்க மேலே வைக்கிற நம்பிக்கையை என் மேலே வைக்க மாட்டியா, என்னை பற்றி நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். பிறகு வீட்டுக்கு போயிட்டு அந்த மேரிட்ட ஒழுங்கா உண்மையை சொல்லு, எதுக்காக நீ இப்படி வேலை பண்ண அப்படின்ற சொன்னதும் நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு அவங்க ட்ராமா பண்ணிகிட்ருக்கா. அவன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படும் போது நம்ம ஹீரோயினை வாங்க அட்டாக்
அட்டாக் பண்ண ட்ரை பண்ணதுமே அவன் பிடிச்சிட்டு, ஐ திங்க் வந்துட்டு உன் கால் ரொம்ப நல்லாயிருச்சுன்னு நினைக்கிறேன், உன்னோடக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் மெடிக்கல் டீம் கிடையாது, நீயுமே இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவளை அங்கேருந்து துரத்தி விட்டுறான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே ட்ராப் பண்ண போகும்போது இவன் மடியிலே படுத்து அங்கே தூங்க ஆரம்பித்ததுமே அசிஸ்டண்ட்டை சவுண்டு கொடுக்காதீங்க, இப்படியே இருக்கட்டும் அப்படின்றத சொல்லிடுறான். மார்னிங் வரைக்குமே இப்படியே வந்து தூங்கி ஆரம்பிச்சிடுறா போல். அப்போ அவங்க சிஸ்டர் அங்கே குப்பை போட வந்துட்டு, ஐயோ சிஸ்டர், பிரதர் நான் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க, வாங்க உள்ள அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோ அவங்க சிஸ்டருக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டாக்டர் கிருஷ்ண வந்துட்டு ஏற்பாடு பண்ணணும். அவர் ரொம்பவே பெஸ்ட்டான டாக்டர், எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலுமே ஈஸியாக குணமாக்கிடுவார், நீங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு இந்த டேவிட்டை பார்த்தாங்க மேரியை போய் மீட் பண்ணிவிட்டு, கிறிஸ் வந்துட்டு உன்னோட அங்கிள் தானே, அவரை மீட் பண்ணி நீ வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு, நம்ம 2 பேருமே சேர்ந்து அவங்கள பழி வாங்குறதுக்கு ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறான். அவளுமே ஓகேன்னு சொல்லிடுறா. பிறகு இங்கே டாக்டர் வந்துட்டு மீட் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்பவே வந்துட்டு நிலைமை மோசமாயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. பார்த்தா இவங்க தான் ஏதோ வேறு வேலை பண்ணி விட்ருக்காங்க. 3 மந்த்ஸ்க்குள்ளே அந்த பொண்ணுக்கு வந்துட்டு நம்ம கூட டைம் இல்லை, 3 மந்த்ஸ்க்குள்ளே அந்த பொண்ணு உயிரோடு இருப்பாளா என்னன்னு தெரியல, நீங்கள் தான் டாக்டருக்கு ஏற்பாடு பண்ணணும், அவர் எப்படியாச்சும் கூட்டிகிட்டு வந்தால் தான் முடியும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோ. நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்துகிறான். நான் எப்படியாச்சும் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிடுவேன்னு. இங்கே டாக்டர்கிட்ட அவன் வந்துட்டு எப்படியோ பேசி பார்க்குறான். நம்ம ஹீரோ டைமே அங்கே வந்துட்டு பேசி அவள் வந்துட்டு கெஞ்சிட்டு இருக்கா. அவங்க நம்ம ஹீரோ, நான் உனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறேன், பட் நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா ஓகே அப்படின்றத சொன்னதுமே, நான் அதுக்கு ரெடியாக இருக்கேன் நம்ம சொன்னதுமே அவன் ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். உன்னை இப்படிலாம் நான் போர்ஸ் பண்ணி பண்ணணுமா சொல்லு அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. பிறகு அந்த டாக்டரை போய் அவங்க 2 பேருமே சேர்ந்து மீட் பண்ணுறாங்க. அப்போ அவர் ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்குமா நிலைமை, காப்பாற்றுறது கூட ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்றத சொன்னதும், என் சிஸ்டரை காப்பாற்றுறதுக்காக நான் அந்த ரிஸ்கையுமே எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், ப்ளீஸ் நீங்கள் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் எவ்வளோ காசு வந்துட்டு பே பண்ண சொன்னாலுமே நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோன்னு சொன்னதும், காசை பற்றி பிரச்சனை கிடையாது, நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு ஷோராக இருக்கீங்கன்னா நான் பண்ணுறேன்னு அவர் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருது. ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போனதும் இந்த மேரி போய் அவங்க அங்கிளை மீட் பண்ணிட்டு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணதும், நான் வந்துட்டு ஒரு டாக்டர், நீ இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டும்போது அவங்க பையனை அங்கே கிட்னாப் பண்ணி வச்சுட்டு, உங்கள் பையன் உயிரோட வேணும்னா நாங்கள் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு மாட்டிட்டு போகிறாங்க. பிறகு ஆப்ரேஷன் டேட்டுமே வந்துடுது. பட் வந்துட்டு டாக்டர் வந்துட்டு இன்னும் வரலன்னு சொல்லிட்டு அங்கே தெரிஞ்சதுமே ரொம்பவே வந்துட்டு இவங்க எல்லாருக்குமே அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோவுமே நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். பிறகு அந்த மேரியை பார்த்தா அங்கே வந்து ஒரு நர்ஸ் மாதிரி வந்துட்டு வேஷம் போட்டு அவங்க சிஸ்டரோட ரூமுக்குள்ளே போயிடுறா. உன் சிஸ்டர் பாரு, உன்னை காப்பாற்றுறதுக்காக பப்பில் போயிட்டு இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, நீ எப்பயுமே அவளுக்கு வந்துட்டு ஒரு தொல்லையாக தான் இருந்துட்டுருக்கா, ஒரு சுமையாக இருக்கா, அவளை நிம்மதியாகவே நீ வாழ விட மாட்ட, உன்னால் அவள் எவ்வளோ கஷ்டப்படுறா பாருன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எல்லாம் வந்துட்டு ஃபோட்டோஸையுமே தூக்கி போட்டு அந்த பொண்ணை ரொம்பவே நோகடிக்கிறா. அப்போ அந்த டாக்டரோட வந்துட்டு வீடியோவும் காக்குறா, நான் வந்துட்டு உனக்கெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன், நீ ரொம்பவே மோசமான பொண்ணுன்னு சொல்லிட்டு பேச வச்சு, நீ இதுக்கு ஒரே வழிதான், பேசாமல் இந்த மெடிசனை சாப்பிட்டுட்டு சேர்த்து தொலைஞ்சிரு, நிம்மதியாக எல்லாரும் இருப்பாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. அந்த பொண்ணுக்கு அங்கே ரொம்பவே ஹார்ட் பெயினாக ஆரம்பிச்சிருது. இங்கே இந்த டாக்டரை போட்டு அந்த டேவிட் பயங்கரமாக அடித்து வச்சுருக்கான். அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன பைத்தியன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சு அங்கே வெளுத்துட்டு இருக்கும்போது, யாரை காப்பாற்ற அவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க, அவள் தான் ஆல்ரெடி சேர்த்து போயிட்டாளேன்னு சொன்னதும் ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. இங்கே டாக்டர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு பாவம் வந்துட்டு மெடிசன் எல்லாமே அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரதாங்க, அதை எல்லாத்தையுமே போட்டு அந்த பொண்ணு ஹோமாக்கு போயிடுறா. தூக்கிட்டு போய் அங்கே வந்துட்டு ட்ரை பண்ணுறாங்க. பட் அங்கே காப்பாற்ற முடியலை. ஹீரோயின் பயங்கரமாக கத்தி அழுகிறா. ஹீரோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணதுமே கோவத்தில் கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு பிறகு அந்த டாக்டர் அந்த பொண்ணை அவசரத்தில் வந்துட்டு ஒரு வேலை பண்ணி வச்சிட்டா, இங்கே பாருன்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டிங்கை வந்து ஆன் பண்ணால் அந்த மேரி பேசின எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அவங்க சிஸ்டர் வந்துட்டு எவ்வளோ மோசமாக வந்துட்டு பேசியிருக்கான்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு அவளை அங்கே அடித்து தூக்கிட்டு வர சொன்னதுமே, இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாது, இந்த டேவிட் தான் சொல்லிட்டு அங்கே பேசினதும் அடிச்சு இவ காலை உடைச்சு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் விடுங்க, சாகிற வரைக்கும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிடுறான். உன்னையெல்லாம் நான் எப்பயும் லவ்வே பண்ணது கிடையாது, உன்னோட பேரண்ட்ஸ்க்காக தான் நான் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் நீ அதையுமே இழந்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். பிறகு இந்த டேவிட்டையுமே போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு இதுக்கப்புறம் இவன் வந்துட்டு உருப்படியாகவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளுன்னு விழுக்க ஆரம்பிச்சிடுறான். அவன் பார்த்தா அங்கே ரொம்ப பைத்தியம் போல வந்துட்டு சுத்த ஆரம்பிச்சிடுறான். இவளை பார்த்தா ஜெயிலில் போட்டு அடிச்சு அங்கே வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இவனை பார்த்தா ஒரு பையன் வந்துட்டு ஒரு பொண்ணு மாதிரியே வந்துட்டு ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு அவங்க அம்மா முன்னாடி தான் வந்துட்டு ஒரு பொண்ணு மாதிரி அங்கே வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு ஒரு பைத்தியம் மாதிரி வந்துட்டு மாற ஆரம்பிச்சிடுறான். ஹீரோ இதுக்கு தான் பயந்தான், ஹீரோயின் போய் மாட்டிக்கிட்டேன் இந்த மாதிரி ஆயிடுவான்னு அதே மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கான்.
பிறகு அவங்க சிஸ்டரோட சமாதியில் அவங்க அம்மா உன் சிஸ்டர் உனக்காக இங்கே பாரு வந்துட்டு ரிங்கெல்லாம் ரெடி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே எமோஷ்னலாகி போயிடுது. அவள் ரெடி பண்ணியிருக்கா. நீயும் அவருமே சேர்ந்து சந்தோஷமா வாழணும். நீங்க 2 பேருமே எப்பயுமே ஹேப்பியா இருக்கணும். நெறைய குழந்தைங்க பெத்துக்கணும். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது தான் நீ எனக்கு பண்ற வந்துட்டு பெரிய உதவியா இருக்கும்னு அவ சொல்லியிருக்கா. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நெனச்சு பார்த்துட்டு ஹீரோயின் அங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, "நீ ஒண்ணும் கவலைப்படாத. கண்டிப்பா வந்துட்டு நீ உன்னோட ஆசைகள் எல்லாமே நிறைவேத்துவேன் சிஸ்டர். நீங்க வந்துட்டு என்னை விட்டுட்டு ஏன் போனேன்னு" சொல்லிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்றா. நம்ம ஹீரோ அவள அங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஃபைனலா பார்த்தா 2 பேருமே வந்துட்டு ஹேப்பி ஆயிட்டாங்க. ஹக்மே பண்ணிக்கிறாங்க. இப்படியே வந்துட்டு இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.